Welcome to my channel. இன்னைக்கு 10th max chapter 7 menstruation exercise 7.1 10th sum last sum இந்த exerciseல. Okay, the frustum shaped outer portion of the table lampல frustum shaped outer portion. Okay, table lamp has to be painted including the top part. Okay, இந்த top part சேர்த்து paint பண்ணிருக்காங்க. Find the total cost of the lamp if the cost of painting 1 square centimeter க்கு 2 rupees ஆயிருக்கு. பாருங்க, இதுல வந்து capital R small r கொடுத்திருக்காங்க and then height கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஓகே ஸ்லாண்டிங்கில் கொடுத்தாங்கன்னா ஹைட்டு எல் கிடையாது. ஓகே இது நம்ம எழுதிக்கலாம். கேபிட்டலார் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12, ஸ்மாலார் வந்து 6 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 8. பட் ஃப்ரஸ்டம் ஆஃப் சிஎஸ்க்கு நம்மளுக்கு தெரியும் பை எல். அப்போ எல் வேணும். இதுலேருந்து நம்மளுக்கு எல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லோட ஃபார்முலா தெரியும். ஸ்லாண்ட் ஹைட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டலார் மைனஸ் ஸ்மாலார் ஹோல் ஸ்கொயர். ஓகே, இங்கே ஹெச்க்கு என்னது 8 ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டலார் வந்து 12 மைனஸ் ஸ்மாலார் வந்து 6 ஹோல் ஸ்கொயர். ஓகே, 8 ஸ்கொயர் அப்படி எழுதிக்கிங்க. 12லேருந்து 6 அப்ராக்ட் பண்ணால் 6 ஹோல் ஸ்கொயர். 8 ஸ்கொயர் வந்து 8 இஸ் 64, 6 இஸ் 36. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 100. ரூட்லேருந்து 100க்கு வந்து தெரியும் 10 × 10, அப்போ 10 சென்டிமீட்டர். எல் வந்து 10 சென்டிமீட்டர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் பெயிண்டிங் வேணும். ஓகே, காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் என்னென்ன இங்கே பார்த்தீங்கன்னா சிஎஸ் ஆஃப் ஃப்ரஸ்டம் அண்ட் ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஓகே, இன்ட்டு 2 ருபீஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க கொஷினில் 2 ருபீஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாமே ஒரே ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். அப்போ காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் போட்டு ஈக்குவல் டு சிஎஸ் ஆஃப் ஃப்ரஸ்டம் ப்ளஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள் இன்ட்டு ருபீஸ். ஓகே, இப்போ ஃபார்முலா எடுத்துக்கலாம். நம்ம சிஎஃப் ஃப்ரஸ்டம்க்கு என்னது பை எல் இன்ட்டு கேபிட்டலார் ப்ளஸ் ஸ்மாலர் ப்ளஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர். இது நம்மளுக்கு தெரியும். ஓகே, இங்கே மேலே இந்த ஏரியாவும் ஷேடட் ஆகிருக்கு டாப் பார்ட். இன்ட்டு ருபீஸ் எவ்வளோ 2. ஓகே, இங்கே இருக்க பை இங்கே இருக்க பை ஓகே காமனாக வெளியே எடுத்துட்டேன். அதுதான் பையுடைய வேல்யூ 22/7 காமனாக வெளியே எடுத்துட்டேன். ஓகே, இப்போ ரிமைனிங் எல்க்கு வந்து 10. ஓகே, இன்ட்டு கேபிட்டலார் வந்து 6, ஸ்மாலார் வந்து கேபிட்டலார் 12, ஸ்மாலார் 6 ப்ளஸ் இந்த பை தான் வெளியே எடுத்தாச்சுனால ஆர் ஸ்கொயர் மட்டும் 6 ஸ்கொயர் இன்ட்டு 2. ஓகே, இந்த 22/7 அப்படியே எழுதிக்கிங்க. 6 + 12 ஓகே 18 இருக்கும். இந்த 18ஓட 10 மல்டிபிள் பண்ணால் 180 ப்ளஸ் 6 இஸ் 36 × 2. ஓகே, இப்போ அகெயின் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஏன்னா ஆட் தான் இருக்குது. ஓகே, 22/7 இன்ட்டு இது ரெண்டு ஆட் பண்ணால் 216 × 2. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கிங்க. 1/1 சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 22/7 இன்ட்டு 6 2 2 ரிமைனிங் 1 1 2 2 3 2 2 4 432. இப்போ 22 × 432 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 9504/7. ஓகே, இந்த 7 நாங்கள் இங்கே டிவைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஓகே, 9504 டிவைட் பண்ணி காமிக்கிறேன் 7 டேபிள். அப்போ டோட்டல் வேல்யூ எனக்கு என்ன வந்திருக்கு 1357.72 ருபீஸ். ஓகே, இங்கே ஏன் 2ன்னு சம்வாட் இங்கே 9 இருக்கும். இதோட 1 ஆடும், அப்புறம் இதோட 1 ஆட் ஆகணும். நம்மளுக்கு 2 கிடைக்கும். ஓகே, பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஓகே, இப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் எவ்வளோ இருக்குது 1357.72 ருபீஸ். ஓகே, ரொம்ப ஈஸியான சம் தான். இங்கே தனித்தனியாக போடாதீங்க. ஒரே இதில் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் சிஎஸ் ஆஃப் ஃப்ரஸ்டம், இந்த ஃப்ரஸ்டம் ஓகே ப்ளஸ் சர்க்கிள் ப்ளஸ் ருபீஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஃபார்மெட்டில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தனித்தனியாகவும் கண்டுபிடிக்கலாம், இப்படி ஒட்டுக்காகவும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ரொம்ப ஈஸியான சம் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. ட்ரை டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.